May I coming, sir? Yes, get in. Sir, both of you, nice good morning. Yes, please be seated. Thank you. Question number 1. ஒரு பொருள் உங்களுக்கு சொந்தமானது. இதை மற்றவர்கள் தான் அதிகம் பயன்படுத்துவார்கள். அது என்ன சொல்லுங்க? உங்களுக்கு சொந்தமானது மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னவா இருக்கும்? சார், அது என்னுடைய பேர். சூப்பர், குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. 4 மூக்குகள் உள்ள உயிரினம் எது? சொல்லுங்க. 4 மூக்கு உள்ள உயிரினம். 4 மூக்குனா பாம்புக்கு மூக்கு, பறவை, ஆளு. சார், நத்தை. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. எல்லா லெட்டர்ஸும் வரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லா லெட்டர்ஸும் ஏபிசிடி, அதுவும் இல்லை, இல்லையா? எல்லா லெட்டர்ஸும் வர இடம். சார், போஸ்ட் ஆபீஸ். வெரி பிரில்லியன்ட். நாங்க எதிர்பார்த்த திறமை உங்ககிட்ட தான் இருக்கு. தம்பி, இதுவரை இந்த இன்டர்வியூக்கு 36 பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி திருப்தி யாருகிட்டயும் இல்லைங்க. சுந்தர், எல்லா கேள்விகளுக்கும் டான் பதில் சொல்லி அசத்திட்டீங்க. இந்த ஜாப் உங்களுக்கு தான். சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே. மிஸ்டர் சுந்தர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். ஜஸ்ட் வெயிட். ஓகே சார். ஹலோ சார். என்ன ஜனார்த்தனன், எப்படி இருக்கீங்க? எம்எல்ஏ பேசுறாரு. அப்படியா சார்? உங்க தயவு நல்லா இருக்கேன் சார். இன்டர்வியூ எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். காலையில விமல்னு ஒரு பையன் அட்டன் பண்ணானா? விமல் பையன் வந்துருக்கான்னு பாருங்க சார். லிஸ்ட்ல பேர் இருக்கு சார். ஆமா சார், பேர் இருக்கு சார். அந்த பையனுக்கே அந்த போஸ்டிங்க போட்டுறியா? சார், அந்த பையன் அவ்வளவு திறமையா பதில் சொல்லலைங்களே. யோ, வேலைக்கு திறமையா முக்கியம்? 4 பெரிய மனுஷங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். அந்த பையனோட அப்பா நம்ம கட்சிக்காக நிறைய செலவு பண்ணிருக்கான். அதனால விமலுக்கே அந்த போஸ்டிங்க போட்டு கொடுத்துரு. சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா போட்டு கொடுத்துறேன் சார். தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுந்தர். சுந்தருங்கிற பேருக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. கிளம்பு. ஏன் சார்? கிளம்புனா கிளம்பு. ஏன் சார்? இங்க எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. கிளம்புன்னு சொன்னா கிளம்பணும். ஏன் கேள்வி கேட்க கூடாது? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் ஒண்ணு போக முடியாது. இந்த போஸ்டிங் இப்பதானே எனக்கு போட்டீங்க, உடனே இல்லைன்றீங்க. இங்க கேள்விகளை நாங்க தான் கேட்கணும். எதிர்த்து கேட்டீங்கள, அதுவே உனக்கு மைனஸ் பாயிண்ட். அதனாலயே உங்க அப்பாயின்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்றேன். சார், குப்பத்தூர்ல போடுங்க. இதுக்கு மேலே இங்க இருந்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ண முடியாம கலாட்டா பண்றேன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். சார், அவர் கரெக்டா தானே ஆன்சர் பண்ணிருக்காரு. அப்படியே மெயில் வாங்கணும். உங்களுக்கு புரியாது. மேல் இடத்துல இருந்து போனு லோக்கல் எம்எல்ஏ பண்றாரு. அவர் பேச்சை தட்ட முடியாது. அவரை ஏத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இவங்க நடக்கிற சொண்டாக்க பையன், நான் பாத்துக்கிறேன். ஓ, அப்படியா? தம்பி, நீ கிளம்பு. என்ன மிரட்டுறீங்களா? என் படிப்புக்கும் திறமைக்கும் இந்த வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இந்த புடிங்க, எனக்கு வேலை கொடுக்க சொல்லி மினிஸ்டர் கொடுத்த ரெக்கமெண்ட் லெட்டர். மினிஸ்டர் லெட்டரா? படிப்புக்கும் திறமைக்கும் தான் அந்த வேலை கிடைக்கும் வந்தேன். நான் எங்க எப்படி பார்க்கணுமோ பாத்துக்கிறேன். தம்பி, இந்த ஆபீசருங்க பொழப்பு அல்லாடுற பொழப்பு. எப்ப யாரு எப்படி மிரட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. தம்பி, நாங்கெல்லாம் வெறும் பொம்மைங்க தான்ப்பா. சாவிலாம் வேற ஒருத்தங்க கையில இருக்கு. எங்க அப்பாவும் கட்சிக்காக உழைச்சவர் தான். நான் தான் என் திறமைக்கு வேலை கிடைச்சா போதுன்ட்டு இந்த பையிலே வச்சிருந்தேன். இது பத்தாதா? இந்தாங்க சிஎம் கிட்ட வாங்கின லெட்டர். சிஎம் கிட்ட இருந்தா? ஓ, அதுவும் பத்தாதா? இந்த புடிங்க.
சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கின லெட்டர். சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட இருந்தா? சார் இந்தாங்க, இது பிரைம் மினிஸ்டர் கொடுத்தது. பிரைம் மினிஸ்டர் லெட்டரா? இது ஜனாதிபதி கொடுத்தது. என்னது, ஜனாதிபதி லெட்டரா? தம்பி சுந்தர், சாரி சார், உங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கா? சார் நீங்க தான் சார் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே 8. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சார். சார் எம்எல்ஏவை பகச்சுக்குன்னு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க. அட போயா, அவரு கிடக்குறாரு, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு. இந்தாங்க சார் உங்க ஒர்க்கிங் ஆர்டர். நீங்க நாளைக்கே, இன்னைக்கே, இப்பவே, உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சார். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாய். அப்பாடா, ஒரு வேலையை வாங்குறதுக்குள்ள எவ்வளவு போராட வேண்டியிருக்கு.